திருமணம் முடிந்து முதலிரவு அறையில் தன் எதிர்காலத்தை பற்றி 1000 கனவுகளுடன் காத்து கொண்டிருந்தாள் லலிதா. அறையின் கதவு திறக்கப்பட புது மாப்பிள்ளையான பாலா உள்ளே வந்தான். பாலாவின் முகத்தை பார்க்காமலே வெட்கத்துடனும் நடுக்கத்துடனும் எழுந்து நின்றாள். சிறிது நேரம் மௌனம் நிலவியது. ஏதாவது பேசுவார் என்று எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தாள். ஆனால் அவன் அசையாது அப்படியே நின்று கொண்டிருந்தான். லலிதாவிற்கு அவள் உறவினர்கள் சொன்னது ஞாபகம் வர சட்டென்று பாலாவின் காலில் விழுந்தாள். ஆனால் அவனோ அவளை தொட்டு கூட தூக்காமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். சிறிது நேரம் பொறுத்து பார்த்த லலிதா தானே எழுந்தாள். பிறகு சொம்பில் இருந்த பாலை ஊற்றி அவன் முன் நீட்டினாள். அதற்குள் அவன் ஜன்னல் ஓரம் போய் நின்று விட்டான். ஒன்றும் புரியாமல் நின்ற லலிதா பாலை வைத்துவிட்டு அவனிடம் பேசத் தொடங்கினாள். என்று பேசாமல் பேசினாள். அவன் திரும்பவில்லை. என்னாச்சு உங்களுக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பின்ன ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லை, அத்தை நேரம் சொல்லி அனுப்புனாங்க. அந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கையை தொடங்கினாதான் பிறக்க போகிற புள்ள நல்லபடியாக பிறக்குமா. உங்ககிட்ட யாரும் எதுவும் சொல்லலையா? நான் இவ்வளோ பேசுகிறேன், நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க. என்னாச்சு? இப்போ என்ன பேச சொல்கிற? ஒரே தலைவலியாக இருக்குது. தயவு செஞ்சு இங்கேருந்து போறியா ப்ளீஸ்? தலைவலிக்குதா? நான் தான் உடம்பு சரியில்லையான்னு கேட்டேன்ல. சரி, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். அப்படியே தலைவலி மாத்திரையும் எடுத்து வரேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ பேசாமல் இங்கிருந்து போனாலே போதும். தயவு செஞ்சு போ என்று கோபத்துடன் கத்தினான் பாலா. என்ன செய்வது என்று புரியாமல் சோகமாக கட்டிலில் போய் படுத்து கொண்டாள். அவளையும் அறியாமல் கண்களில் கண்ணீர் வர தொடங்கியது. சிறிது நேரத்திற்கு முன்பு பல கனவுகளுடனும் கற்பனைகளுடனும் சிரித்து கொண்டிருந்த அவள் மனது இப்போது கவலையின் கண்ணீரில் மூழ்கியது. அழுது கொண்டு இருந்தவள் அப்படியே தூங்கிவிட்டாள். பாலாவும் தனிமையில் சோஃபாவில் தூங்கிவிட்டான். மறுநாள் காலை விடிந்தது. யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டு எழுந்தாள் லலிதா. பாலாவை தேடினாள். அவன் சோஃபாவில் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தாள். வெளியில ஒருவேளை அத்தை நிப்பாங்களோ? எங்களுக்குள்ள ஒன்றும் நடக்கலன்னு தெரிஞ்சா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்ன ஏதுன்னு துருவி துருவி கேட்பாங்க. அவங்களுக்கு இங்கே ஒன்றும் நடக்கலங்கிற விஷயம் தெரியக்கூடாது என்று நினைத்து அவள் தலையில் உள்ள பூ, நெத்தியில் உள்ள பொட்டு, கட்டியிருந்த புடவை என அனைத்தையும் கலைத்தாள். மெத்தை விரிப்பையும் அலங்கோலமாக்கிக் கொண்டு கதவை திறந்தாள். என்னம்மா லலிதா, தூங்கிட்டு இருந்தியா? கோவிலுக்கு போக நேரம் ஆயிடுச்சு, அதான் எழுப்ப வந்தேன். தப்பா எடுத்துக்காதம்மா என்றாள் லலிதாவின் மாமியார் சாரதா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. சரி, எல்லாம் நேரம் பார்த்து நல்லபடியாக முடிஞ்சுதா? எதை கேட்குறீங்க அத்தை? அதான் நைட்டு நேரம்லாம் சொல்லி அனுப்புனேனே, அதை பற்றி தான் கேட்குறேன். அத்தை கரெக்டாக அதை பற்றியே கேட்குறாங்களே. இங்கே நடந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வேணாம் என்று நினைத்து நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம்மா. சரி, நீ போய் சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆயிடு. அவனையும் எழுப்பி குளிக்க சொல்லு. 2 பேரும் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு வாங்க. நேரம் ஆயிடுச்சு, கோவிலுக்கு போகணும் என்று சொல்லிவிட்டு போனாங்க லலிதாவின் மாமியார் சாரதா. வெகு நேரம் யோசித்து கொண்டிருந்த லலிதா, சரி, நைட்டு நடந்ததை நினச்சி வருத்தப்பட வேண்டாம். அவர் ஏதாச்சும் டென்ஷனில் இருந்திருப்பாரு, போக போக சரியாயிடும் என்று சொல்லிக்கொண்டு தனக்குத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். அனைவரும் புதுமண தம்பதிகளை கூட்டிக் கொண்டு கோவிலுக்கு சென்றனர். கோவிலில் பாலாவுடன் லலிதா நெருங்கி செல்ல எவ்வளவோ நினைத்தும் பாலா விலகியே சென்றான். வீட்டிற்கு வந்த லலிதாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏன் இவர் இப்படி நடந்துக்கிறாரு? நானா நெருங்கி போனாலும் விலகி விலகி போறாரு. ஒருவேளை என்ன பிடிக்கலையா? கட்டாயப்படுத்தி கட்டி வச்சிட்டாங்களா என்று இதை பற்றியே அதிக நேரம் யோசித்து கொண்டிருந்தாள். நாட்களும் நகர்ந்தன. மாமனாரும் மாமியாரும் அவளை தன் மகளாக பார்த்து கொண்டனர். ஆனால் அவள் ஆசைப்பட்ட கணவரின் அன்பு மட்டும் அவளுக்கு கிடைக்கவில்லை. இதை பற்றி யாரிடமும் பேச முடியவில்லை. பேசி யாரையும் அவள் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. என்ன செய்வது என்று புரியாமல் தினம் தினம் குழம்பிக் கொண்டிருந்தாள். அன்று இரவு பாலா லலிதாவிடம் ஒரு நோட்டீஸை கொண்டு வந்து நீட்டினான். அது விவாகரத்து நோட்டீஸ். இதை கேட்டு ஆடிப்போன லலிதா
அப்படியே அசையாமல் உட்கார்ந்தாள். மேலும் பாலா பேச ஆரம்பித்தான். இதோ பாருங்க லலிதா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அவள் பேரு பிரியா. அவ தான் என் உலகம்னு இருந்த. ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல. என்கிட்ட அவளை பற்றி தப்பு தப்பாக சொன்னாங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலனா 2 பேருமே செத்து போயிடுவோம்னு மிரட்டி ஏமாற்றி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. என்னால் பிரியாவை மறக்க முடியல. அவன் நினைப்போட உங்கள் கூட என்னால் வாழவும் முடியலை. அவங்க சொல்படி கேட்டது போதும். இனி நான் என் வாழ்க்கையை பார்க்க போகிறேன். நான் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கணும். என்னால் உங்கள் வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு. அதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. நீங்களும் என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் பாலா. அவன் போன பிறகு வாய்விட்டு அழ ஆரம்பித்தாள் லலிதா. அங்கு ஓடி வந்த லலிதாவின் மாமியார் சாரதா, என்னாச்சுமா, ஏன் இப்படி அழுற என்றாள். பதில் ஏதும் பேசாத லலிதா அவன் கொடுத்த நோட்டீஸை தனது மாமியாரிடம் கொடுத்தாள். அதை படித்து பார்த்த சாரதா என்ன சொல்வதென்று தெரியாமல் தன் கணவரை கூப்பிட்டாள். என்னடியாச்சி, ஏன் இப்படி கத்துற? இங்கே பாருங்க என்று சொல்லி நோட்டீஸை அவர் முன் நீட்டினாள். சற்று நேரம் அமைதி நிலவியது. பிறகு லலிதாவிடம், ஏம்மா என்னாச்சு லலிதா, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? ஏன் அவன் இந்த மாதிரி முடிவெடுத்தான் என்று சாரதா கேட்க, இப்போ வரைக்கும் அவர் நிழல் கூட என் மேலே பட்டதில்லை அத்தை. அத்தை, ஏன் அத்தை பிடிக்காத என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ணீங்க? சொல்லுங்க. அவர் ஆசைப்பட்ட பொண்ணையே அவருக்கு கட்டி வச்சிருக்கலாம்ல. இப்படி பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி எங்க 2 பேரோட வாழ்க்கையும் வீணாக்கிட்டீங்களே என்று சொல்லி கதறி அழுதாள் லலிதா. லலிதாவின் மாமனாரும் மாமியாரும் அவளை சமாதானப்படுத்தினார்கள். அவளிடம் நடந்த உண்மையை கூற ஆரம்பித்தாள் சாரதா. அம்மா லலிதா, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க உங்க வாழ்க்கை வீணா போகணும்னு கல்யாணம் பண்ணி வைக்கலமா. பாலா ரொம்ப நல்லவன். எங்க பேச்சை மீறி அவன் ஒரு நாளும் நடந்ததே இல்லை. படிக்கும்போது கூட எந்த குரூப் எடுக்கணும்னு எங்க கிட்ட கேட்டுதான் படிச்சான். நாங்க ஆசைப்பட்ட மாதிரி நல்ல வேலையும் கிடைச்சிது. வேலை உண்டு வீடு உண்டுன்னு அவன் இருப்பான். எந்த வம்புக்கும் போக மாட்டான். அதே மாதிரி அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. வேலை செய்கிற இடத்துல கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கேயோ கூப்பிடுவாங்க. ஆனால் அவன் யார் கூடயும் போக மாட்டான். எங்களுக்கு எப்போவும் எங்கள் பையனை நினச்சி பெருமையாக தான் இருக்கும். ஆனால் எங்கள் தலையில் இடி விழுற மாதிரி ஒரு நாள் நைட்டு குடிச்சிட்டு வந்தான். கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜூஸ்ன்னு சொல்லி ஏமாற்றி குடிக்க வச்சுட்டாங்கன்னு சொன்னான். யாரை போய் நாங்கள் திட்ட முடியும்? சரின்னு விட்டுட்டோம். தினமும் நைட்டு வேலைக்கு போயிட்டு வரும்போது குடிச்சிட்டு வர ஆரம்பிச்சான். அவன் வேலை பார்க்குற இடத்துல இருந்து கற்றுக்கிறான். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா வீட்டில் பொண்டாட்டி இருக்கான்னு சீக்கிரம் வந்துடுவான். பொண்டாட்டிக்கு பயந்துட்டு குடிக்க மாட்டான்னு நினச்சி அவன்கிட்ட கல்யாணத்தை பற்றி பேசணும். ஆனால் அவன், நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னான். எல்லாத்தையும் எங்களை கேட்டுட்டு பண்ணவனுக்கு இந்த லவ் எப்படி கேட்காம வந்துச்சுன்னே தெரியல. சரி பரவாயில்லன்னு அந்த பொண்ணையும் அவனுக்கு கட்டி வச்சிடலாம்னு அந்த பொண்ணை பற்றி விசாரித்தோம். அப்போ தான் தெரிஞ்சுது அந்த பொண்ணு தப்பான பொண்ணு, எல்லார்கிட்டையும் தப்பாக நடந்துப்பான்னு. பாலா எப்படியோ அவகிட்ட மாட்டிக்கிட்டான்னு. அதுக்கப்புறம் பாலா கிட்ட அவளை பற்றி எடுத்து சொன்னோம். ஆனால் அவன் அந்த பிரியா மேலே கண்மூடித்தனமான காதல் வச்சிருந்ததால நாங்கள் சொல்கிறத அவன் நம்பவே இல்லை. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. அதான் என் அண்ணன் பொண்ணான ஒன்றை அவனுக்கு கட்டி வச்சா நீ வந்து எப்படியும் அவனை திருத்திடுவேன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதான் நாங்கள் செத்து போயிடுவோம்னு சொல்லி அவனை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சோம். நீ ரொம்ப அன்பான பொண்ணு. நீ காட்டுற அன்பில் அவன் மாறிடுவான்னு நினச்சேன். நீ சொல்கிற மாதிரி உன் வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கலம்மா என்று நடந்த உண்மையை முழுவதுமாக கூறினாள் சாரதா. இதை கேட்ட லலிதாவிற்கு இப்பொழுதுதான் ஒரு தெளிவு கிடைத்தது. இதை ஏன் அத்தை முன்னாடியே என்கிட்ட சொல்லலை என்றாள் லலிதா. மறைக்கணும்னு உன்கிட்ட இதை சொல்லாம இல்லைம்மா, கொஞ்ச நாள் போய் சொல்லிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அவன் இப்படி அவசரப்பட்டு விவாகரத்து வரைக்கும் போவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சரி விடுங்க அத்தை, இதை பற்றி இனிமே கவலைப்படாதீங்க. இப்போயாச்சும் என்கிட்ட உண்மையை சொன்னீங்களே அதுவே போதும். அத்தை மாமா, இனிமே நீங்கள் நிம்மதியாக இருங்க, கவலைப்படாதீங்க. இனி நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன் என்று கூறி தன் கண்களில் உள்ள நீரை துடைத்துவிட்டு பெண் சிங்கம் போல் எழுந்து புறப்பட்டாள் லலிதா. ஏங்க லலிதா இப்போ எங்கங்க போறா என்றாள் கணவரிடம் சாரதா.
தெரியலையேடி. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, அவ மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது. அவ வாழ்க்கைய கைவிட்டு போகாம அவளே பார்த்துப்பா. நீ இனிமே கவலைப்படாத என்றார் சாரதாவின் கணவர். வீட்டிலிருந்து புறப்பட்ட லலிதா பாலாவுடன் வேலை செய்யும் தனது அண்ணனாக நினைக்கும் ரகுவிடம் பிரியாவின் விலாசத்தை கேட்டுக்கொண்டு நேராக பிரியா வீட்டிற்கு சென்றாள். ஏ பிரியா, வெளியில வா என்றாள் லலிதா. யார் அது இப்படி கத்துறாங்க என்று நினைத்து கொண்டு கதவை திறந்து பார்த்த பிரியாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. வந்தது லலிதா, பாலாவின் மனைவி என்பது அவளுக்கு ஏற்கனவே தெரியும். என்ன விஷயம், நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க என்றாள் பிரியா. ஓ, உனக்கு என்ன தெரியுமா? அது சரி, என்ன தெரியாதுன்னு சொல்லியிருந்தாதான் ஆச்சரியப்பட்டிருப்ப. என்ன கேட்ட, என்ன விஷயம்னு தானே? ஏன், அது உனக்கு தெரியாதா? இதோ பாரு, உன்கிட்ட சண்டை போட நான் வரல, அது மாதிரி உனக்கு அட்வைஸ் பண்ணவும் நான் வரல. நீ யார் கூட வேணும்னாலும் பழகு, எக்கேடோ கெட்டுப்போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ எவ்வளோ பெரிய கெட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி நீ பாலா கிட்ட நல்லா பழகியிருக்க, அவரை ஏமாத்திருக்க. ஆனா இப்ப அவரு என்னோட புருஷன், அவரை விட்டு ஒழுங்கு மரியாதையா விலகிடு, அதுதான் உனக்கு நல்லது. இல்லனா அடுத்த முறை இப்படி பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன் என்றாள் லலிதா. என்ன மிரட்டுறீங்களா? அவன்கிட்ட நான் பழகு வந்தான், அவன் என்னோட பொம்மை மாதிரி. நான் எப்படி ஆட சொல்றனோ அப்படிதான் ஆடுவான். இப்ப நீ வந்துட்டு போனதை கூட அவன்கிட்ட சொன்ன, பின்னாடி உனக்கு தான் பிரச்சனை, பார்த்துக்கோ. கவலைப்படாத, அவன்கிட்ட இதை பத்தி சொல்லலாம் மாட்டேன். ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடு என்று திமிராக பதிலளித்தாள் பிரியா. யாரை பார்த்துடி ஓடி போக சொல்ற? முறையா தாலி கட்டிட்டு வந்தனா ஓடி போகணும், கேடுகட்ட நீ அவர் கூட இருக்கணுமா? அவரோட அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி இப்படி அவரை நம்ப வச்சு ஏமாத்துறியே, உனக்கு வெக்கமா இல்ல? உன்னோட உண்மையான சுயரூபம் தெரிஞ்சா அவர் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டாரு. முடிஞ்சா அவன்கிட்ட போய் உண்மையை சொல்லு, அவன் நம்பவே மாட்டான். அந்த அளவுக்கு என் மேல பைத்தியமா இருக்கான். உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கப்போ என்றாள் பிரியா. உன்னோட உண்மையான முகத்தை அவருக்கு கூடிய சீக்கிரமாவே காட்டுறேன் என்று அவளிடம் சபதம் போட்டுவிட்டு அங்கிருந்து புறப்பட்டாள் லலிதா. நாட்களும் நகர்ந்தன. ஒரு நாள் இரவு வெகுநேர யோசனைக்கு பிறகு ஒரு முடிவு எடுத்தாள். அன்று இரவு பாலாவிடம் தான் எடுத்த முடிவை பற்றி கூறினாள் லலிதா. என்னங்க, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீங்க கேட்ட மாதிரி உங்களுக்கு விவாகரத்து கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனா எனக்காக ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. அத்தை மாமா சீக்கிரமா பேர குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால நீங்க அந்த பொண்ணை சீக்கிரமா கல்யாணம் பண்ணி ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுத்துருங்க. இதை மட்டும் பண்ணுங்க போதும் என்றாள். இதை கேட்டுக்கொண்டிருந்த லலிதாவின் மாமியாரும் மாமனாரும் அதிர்ச்சியில் இருந்தனர். இதை கேட்ட பாலா சந்தோஷத்தில் அவன் மனது துள்ளி குதித்தது. நாம் ஆசைப்பட்ட மாதிரியே ஆசைப்பட்ட பொண்ணோட வாழப்போறோம் என்று பிரியாவை பார்க்க புறப்பட்டான். பாலா போனவுடன் லலிதாவின் மாமியார், லலிதா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நாங்க அவ்வளோ தூரம் பேசியும் நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க. எங்க கிட்ட நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னியே, அதெல்லாம் பொய்யா என்றாள். அத்தை, நீங்க அவசரப்படாதீங்க, எல்லாம் ஒரு காரணமாதான் நான் இப்படி பேசினேன். அவளுக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்க சுத்தமா விருப்பம் இல்லை. இவர் இப்பவே கல்யாணத்தை பத்தி அவகிட்ட பேச போறாரு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க என்றாள். என்னம்மா சொல்ற? ஒருவேளை அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அப்புறம் என்ன பண்றது? அத்தை, அவளை பத்தி நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவ காசுக்காக தான் எல்லா ஆம்பளைங்க கிட்டையும் பழகுறா. நிச்சயம் சம்மதிக்க மாட்டா. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். என்னமோமா, இது சரியா வரும்னு எனக்கு தோணல. சரியா வரும் அத்தை, கடவுள் நல்லவங்களை கைவிட மாட்டாரு, கவலைப்படாதீங்க என்றாள் லலிதா. சந்தோஷத்துடன் கிளம்பி சென்ற பாலா பிரியாவை பார்த்து இதை பற்றி பேசினான். உடனே வீட்டிற்கு வரும்படியும் அழைத்தான். பிரியாவிற்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. இவன் மூலமா காசு கிடைச்சது, அதை வச்சுக்கிட்டு ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணோம். இப்ப திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிப்போம், குழந்தை பெத்துப்போன்னு சொல்றானே. இனியும் இந்த ஊர்ல இருந்தா உண்மையாவே நமக்கு தாலி கட்டினாலும் கட்டிடுவான் என்று மனதில் நினைத்து கொண்டு பாலாவிடம் பேசினாள். பாலா, நீ சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப வேணாம், நாளைக்கு ஈவினிங் நான் ரெடியா இருக்கேன், நீ வந்து என்னை கூட்டிட்டு போ என்றாள் பிரியா. பாலாவும் சரி என்று கூறிவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டான். வீட்டில் உள்ளவர்களிடம் பிரியா நாளைக்கு வருவதை கூறினான். எனினும் நம்பிக்கையோடு இருந்தாள் லலிதா. மறுநாள் பிரியாவின் வீட்டிற்கு அழகாய் கிளம்பி போனவனுக்கு அதிர்ச்சி.
வீடு பூட்டப்பட்டிருந்ததை கவனித்தான். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் விசாரித்தான். யாருக்கும் ஒன்றும் தெரியவில்லை. பிறகு ஃபோன் செய்து பார்த்தான். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் செல்லும் எல்லா இடங்களுக்கும் போய் பார்த்தான். எங்கும் அவள் இல்லை. கடைசியாக மறுபடியும் அவள் வீட்டிற்கே வந்து வீட்டின் வாசற்படியில் உட்கார்ந்து தலைமீது கை வைத்து அழுது கொண்டிருந்தான். அவன் அருகில் உள்ள பூந்தொட்டிக்கு கீழ் ஒரு கடிதம் இருந்தது. அதை எடுத்து பிரித்து படிக்க தொடங்கினான் பாலா. பாலா, நான் பிரியா. உன்கிட்ட நீ கொடுக்கிற காசுக்காக தான் பழகுன. இப்போ திடீர்னு வந்து கல்யாணம் குழந்தைன்னு சொன்னா எப்படி? எனக்கு காசு பணம் தான் முக்கியம். இனி அது உன்கிட்ட இருந்து கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இனி உன் கூட இருந்து என்ன பயன்? அதான் என்னோட சந்தோஷமான வாழ்க்கைக்கு எங்க காசு பணம் கிடைக்குமோ அங்க போறேன். குட் பை என்று எழுதியிருந்தது. படித்த பாலாவிற்கு சிறிது நேரம் மூச்சே நின்றுவிட்டது. பிறகு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்தான். கண் விழித்து பார்த்த பாலா தான் ஹாஸ்பிட்டலில் இருப்பது தெரிந்தது. அவன் அருகில் மனைவி லலிதா, அம்மா, அப்பா, ஃப்ரெண்ட்ஸ்னு உண்மையான அன்பு காட்டுறவங்க நிற்பதை பார்த்த அவன் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அவனது கண்ணீர் அவன் கன்னங்களை தாண்டுவதற்குள் ஒரு கை அதை துடைத்தது. அது அவன் மனைவி லலிதாவின் கைகள்.